கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், மனிதர்களாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தீர்க்கதரிசி மூலமாய் இயேசுடைய சுவாபத்தை பாருங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டாராம். யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ண மாட்டார். அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். வாக்குவாதம் செய்யற இடத்துல அவர் இருக்க மாட்டாரு. அது மாத்திரமில்ல, கூக்குரலிடவும் மாட்டார். அவரை எவ்வளவோ கஷ்டப்படுத்தினாங்க, எவ்வளவோ வேதனைப்படுத்தினாங்க, சிலுவையில அவரை அறைவதற்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஆனா அவர் கூக்குரலிடல. அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதில்லை. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மூணுமே நம்மகிட்ட இருக்கு. நம்மள மாதிரி வாக்குவாதம் செய்யறவங்க கிடையாது. ஐயோ சின்ன விஷயம்னா ஊரையே கூட்டி நம்ம என்ன பண்ணிடுவோம், காரியங்களை செய்து விடுவோம். அது மாத்திரமல்ல, அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதியில் கேட்பதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உண்மையாகவே சொல்லுகிறேன். இவரை பின்பற்றும் போது இவர் நமக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, கீழே வசனத்தை பாருங்களேன். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற துரியை அணைக்காமலும் இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சூழ்நிலை ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. நெறிந்த நாணல்னா முறிஞ்சு நிக்குது, விழுந்துரும், அதை விட மாட்டாராம். மங்கி எறிகிற துரி அப்படின்னா எண்ணெய் இல்லாம மங்கி எரியுது, இப்ப அணைய போகுது, ஒரு அணைய விட மாட்டாராம். அதுக்கு நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இதை செய்ய அவர் உண்மையிலவராக இருக்கிறார். அதனாலதான் அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையா இருப்பார்கள் என்பதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் புறஜாதி. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவினிடத்தில் நாம் கற்றுக்கொள்வோம். தேவ ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறுவோம். வாக்குவாதம் செய்யக்கூடாது. யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. வாக்குவாதம் பண்ணா அதை தொட்டு விளைகிறீங்க. அது இயேசுடைய சுவாபம். கூக்குரல் இடாதீங்க. சின்ன விஷயத்துக்கு ஊரையே கூட்டி கத்தி சண்டை போடாதீங்க. அடுத்து, வீதிகளில் உங்க சத்தம் கேட்கக்கூடாது. இந்த ஏரியாவில் இந்த சிஸ்டர் இருந்தாங்களா, இந்த பிரதர் இருந்தாங்களா, அப்படி சொல்லணும். வீட்டு சத்தம் வெளியே தெரியக்கூடாது. 4 செவுத்துக்குள்ளே இருக்கக்கூடிய காரியத்தை வெளியே கொண்டு வரக்கூடாது. இது இயேசு கிறிஸ்துடைய சுவாபம். பிரியமானவர்களே, வாய் திறக்கவில்லை, அழிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல போனார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி வசனத்தை தியானிப்போம். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்களை ஆளுகை செய்யட்டும். நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராயிருந்து வழி நடத்தும். அப்பா, உடைய விருப்பத்தை செய்யக்கூடியவர்களாக எங்களை மாற்றும். இந்த வசனத்தின்படி எங்களை வாழ ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.